விதி ஒன்றை சந்தித்தேன் முதல் முதல் நேற்று. துரை வீட்டில் தீண்டாமல் திரும்புது காற்று. நீ என்ற சொல்லும் வரை நீங்காதோ எந்த குறை, நான் என்ற நேரம் வரை உண்டாதோ உந்தன் மழை. ஓடோடி வாராயோ அன்பே அன்பே. என்ன உதயா தெளிவாக உட்காந்துருக்க போல, ரொம்ப ஆழமான திங்கிங்காக இருக்கும் போலியே. என்ன பிளானு? தெளிவாக தாப்பா இருக்க, தெளிவாக தான் இருந்தேன். ஒரு விஷயத்துலையும் என்ன நீங்கள் தெளிவாக தான் உருவாக்கி வச்சுருந்தீங்க. ஆனால் இப்போ ஒரு விஷயம் எனக்கும் குழப்பமா இருக்கு, அது உங்களுக்கும் குழப்பமா தான் இருக்கு. நீங்கள் தெளிவாக இருந்தால் தானேப்பா நான் தெளிவாக அடிக்க முடியும். இந்த விஷயத்துல நீங்களே தெளிவில்லாத மாதிரி தான்ப்பா எனக்கு தெரியுது. இல்லை உதயா, நான் அந்த விஷயத்த உனக்கு தெளிவாக தானே சொன்னேன். இதுல என்ன உனக்கு தெளிவில்லாம இருக்கு எனக்கு புரியல. நான் உங்ககிட்ட முன்னே சொன்ன மாதிரி தான், எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல் வேணும். அது நான் தெளிவான ஒரு முடிவெடுத்து தான் உங்ககிட்ட சொன்னேன். அது உனக்கு புரியலையா? அப்ப எனக்கு புரியுது, அதெல்லாம் எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. உங்களுக்கும் ஹாஸ்பிட்டல் வேணும். ஆனா ஒண்ணுப்பா, நமக்கும் மெடிக்கல் ஃபீல்டுக்கும் எந்த சம்மந்தமே இல்லையே. பட் இது வரைக்கும் நீங்க என்ன தட்டி பறிக்க சொன்னது எல்லாமே பெரிய ஆஃபீஸர்ஸ், மில்லியன் கம்பெனிஸ், இந்த மாதிரி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ அதெல்லாம் உங்களுக்காக நான் செஞ்சேன், நம்ம வாங்கிட்டோம். அதெல்லாம் அசால்ட்டாக நான் பண்ணிட்டேன். எனக்கு அதில் எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லை. நான் நேராக போவேன், உட்காருவேன், ஆஃபீஸ் எழுதி என் கையிலே கொடுத்துருவானுங்க. இப்படித்தான் போச்சு. இப்போ நீங்கள் கேட்குறது ரொம்ப சின்ன ப்ராஜெக்ட் தான், ஐ நோ. பட் அந்த ப்ராஜெக்டை என்னால் தெளிவாக பண்ண முடியல. அதுதான் ட்ரூத். நான் ஒரு அடி எடுத்து வச்சா 10 அடி சறுக்குதுப்பா எனக்கு. அது மட்டும் இல்லைப்பா, இப்போ நான் ஒரு இடத்துல காலடி எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா அங்கே 90% கெட்டவங்க இருப்பாங்க, 10% நல்லவங்களா இருப்பாங்க. ஆனா இந்த ப்ராஜெக்ட்ல 90% நல்லவங்களாவும் 10% மட்டும்தான் கெட்டவங்களா இருக்காங்க. ஆனா இப்ப மேட்டர் என்னன்னா, இந்த 90% இருக்கிறவங்க தான் என்னால எதிர்த்து போராட முடியல. தம்பி இங்க பாரு, இந்த 90% 10% இந்த கணக்கெல்லாம் தாண்டி நீ 100% கெட்டவன், அது உனக்கே தெரியும். சோ அதை ஃபர்ஸ்ட் நீ மைண்ட்ல ஞாபகப்படுத்திக்கோ. அப்ப எனக்கு புரியலப்பா. சரி விடுங்க, இப்போ நான் எல்லாத்தையும் மறந்துடுறேன். நீங்களும் நானும் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமா? ஐ மீன் பேசலாமா? என்னடா சொல்லு. இல்லப்பா, எனக்கு அம்மாவை பார்க்கணும்ப்பா. இல்ல உதயா, எனக்கு புரியல. அப்பா எனக்கு அம்மாவை பார்க்கணும்ப்பா. அம்மாவை பார்க்கணும்னா இது வரைக்கும் உனக்கு அம்மா ஞாபகம் வரக்கூடாது தானே உனக்கு நான் அம்மாவை காமிக்காம இருந்தேன். இப்போ என்ன திடீர்னு அம்மாவை பார்க்கணும்னு சொல்றேன்? இல்லப்பா, எனக்கு இப்போ அம்மாவை பார்க்கணும்னு தோணுது. தம்பி எனக்கு புரியல, இப்போ ஏன் திடீர்னு நீ அம்மாவை கேட்குற? இல்லப்பா, எனக்கு இப்போ அம்மாவை பார்க்கணும், பார்த்தே ஆகணும். உதயா, என்ன கையில கட்டு போட்டுருக்கு, என்னாச்சு உதயா? என்னடா ஆச்சு? அப்பா நான் தான் சொன்னேன்லப்பா, எனக்கு அம்மாவை பார்க்கணும்ப்பா. உதயா, உன் கையில என்ன கட்டுன்னு நான் கேக்குறேன். நீ சம்பந்தமே இல்லாம அம்மாவை பார்க்கணும் அம்மா பார்க்கணும்னு சொல்லிட்டே இருக்க. எப்படி வந்துச்சு இந்த கட்டு? அதுக்கு முதல்ல பதில் சொல்லு நீ. ஆமாப்பா, ஒரு புள்ள பெத்தவங்க முன்னாடி உட்காரும் போது அந்த புள்ள எப்படி இருக்காங்கிறதான் பெத்தவங்களுக்கு முதல்ல டிஸ்பிளே ஆகும். என்ன, நான் இவ்வளவு நேரம் உங்க கூட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கேன், அப்ப வரைக்கும் என் கை உங்க கண்ணுக்கு தெரியல. நான் 10 டைம் கை நீட்டி பேசும்போது 10வது தடவை தான் நீங்க என் கையை பார்த்திருக்கீங்க, என் கையில இருக்க கட்டையும் பார்த்திருக்கீங்க. அப்படி இருக்க பட்சத்துல இந்த இடத்துல நீங்க பெத்தவரை தோத்துட்டீங்கப்பா. இதே இடத்துல அம்மா இருந்திருந்தா முதல்ல என் கையை தான் பார்த்துருப்பாங்க. கைக்கு என்னாச்சுப்பான்னு சொல்லி அங்கதான் நல்லா விசாரிச்சிருப்பாங்க. உதயா, உனக்கு நான் எந்த விதத்துல உதய பாசம் வைக்காம போயிட்டேன்? எதுக்கு இப்படி பேசுற? அப்பா, நீங்க என் மேல பாசம் வைக்கலன்னா நான் சொல்லலப்பா. உங்க பாசத்தை நான் முழுமையா உணர்ந்துட்டு தான் இருந்தேன், இப்பவும் இருக்கேன், அதுல எந்த மாற்றமும் இல்லை. பட் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் என்கிட்ட ஒப்படைச்சிருக்கீங்கல்ல, ஹாஸ்பிட்டல். அந்த ப்ராஜெக்டுக்குள்ள நான் போனதுல இருந்தே நீங்க நான் உங்க பிள்ளைங்கிறதையும் மறந்துட்டீங்கப்பா. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உதயா, இல்ல உதயா, அது அப்பா இருங்க. இல்ல, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்குள்ள 3 திங்கிங் இருக்கு. என்ன, ஒண்ணு நான் கெட்டவன் கெட்டவன் சொல்றீங்க. நான் ஏன்பா கெட்டவனா இருக்கணும்? திஸ் மை கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின், நீங்க எல்லாத்தையும் அடிச்சு புடுங்க அப்படிங்கிறீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை நேர்மையா வாங்காம நீ இந்த மாதிரி வழியில போய் வாங்கி கொடுன்னு சொல்றீங்க. உங்களுக்காக அதை நான் பண்றேன். அதையும் தாண்டி உனக்கு ஒரு நாளைக்கு ஒரு பொண்ணு போதும்னு சொல்றீங்க. நான் பிடிச்சா கேள்வி கேட்க மாட்டீங்க. நான் என்ன பண்ணாலும் எதையுமே நீங்க கண்டுக்கிறது இல்ல. நான் இதை உங்ககிட்ட கேட்க விரும்பலப்பா. ஆனா இதை நீங்க சொல்றது கரெக்டா இல்லையான்னு எனக்கு தெரியல.
மூணாவது கேள்விப்பா, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான கேள்வி. நீங்க என்ன பெத்தவரா இருந்தா, எப்படி என்ன பெத்தவரா இருந்தா உங்களுக்கு யார் மேல வேணும்னாலும் கோவம் இருந்திருக்கலாம் என்ன? அப்படி இருக்கும்போது என்ன நீங்க பகடக்காயா யூஸ் பண்ண மாட்டீங்க. பிகாஸ் எந்த பேரண்ட்ஸும் இப்படி பண்ணி நான் பார்த்ததில்ல. என்னப்பா எந்திரிச்சிட்டீங்க? சொல்லுங்கப்பா. கேட்ட கேள்விக்கு ஏன்ப்பா திணறீங்க? எப்போதுமே நான் ஆன்சர் சொல்லுவேன், நீங்க கேள்வி கேட்பீங்க. இன்னைக்கு நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கறேன், நீங்க ஏன்ப்பா எனக்கு ஆன்சர் சொல்ல மாட்டீங்க? பா, எனக்கு அம்மாவை பார்க்கணும்ப்பா. அம்மா யாருன்னு தெரியணும். இல்ல உதயா, நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியுமே எனக்கு செருப்பால் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா நீ அம்மாவை கேட்கறதுக்கு என்ன ரீசன் எனக்கு புரியல. அப்பா, எனக்கு அம்மா வேணும்ப்பா. ஏன்னா ஒருத்தன் எவ்வளவு பெரிய கெட்டவனா இருந்தாலும் அவனுக்கு ஒரு அம்மா இருக்க தானே செய்வாங்க. இல்ல இவன் கெட்டவனா இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கி போட்டு அம்மா யாராவது போயிடுவாங்களா என்ன? அப்பா வேணா அப்படி செய்வாங்க. அதுக்கும் அப்பா அப்படி செய்வாங்கன்னு நான் சொல்லல. பட் எந்த ஒரு தாயும் அப்படி பண்ண மாட்டாங்கப்பா. அவன் எவ்வளவு பெரிய ரவுடியா இருந்தாலும் சரி, சைக்கோவா இருந்தாலும் சரி, அவனுக்கு ஒரு அம்மா கண்டிப்பா இருப்பாங்க. சோ ஸ்டார்டிங்ல இருந்து அவனோட லைஃப் முடிய போற எண்டிங் வரைக்குமே ஒருத்தன் கெட்டவனா இருக்கானா அவனுக்காக அம்மா இல்லாமல போறாங்க? அம்மா இருக்க தானே போறாங்க. சோ இருப்பாங்க. சோ நான் கெட்டவனா வளரணும்னு தானே என் அப்பா ஆசைப்பட்டாரு. அப்படி இருக்க பட்சத்துல இப்போ கெட்டவனோட முழு உருவமா தானே நான் வளர்ந்து நிக்கிறேன். சோ என்ன பெத்தவங்க யாரு சொல்லுங்க. உதயா, என்ன திரும்ப திரும்ப கோவப்படுத்தாத உதயா. இங்க பாரு, உன் கையை நான் பார்க்காம இருந்தது தப்புதான். மற்றபடி உன் மேல வச்ச பாசத்திலையும் சரி, அக்கறையிலையும் சரி, அதுல நான் எந்த குறையுமே வைக்கல. அது உனக்கே தெரியும். அப்ப நீங்க என்ன பெத்தவராவே வளர்க்கலப்பா. அதுதான்ப்பா உண்மை. ஏன்னா நான் உன்னை பெத்தவன் இல்லடா. இல்ல, புரியலப்பா. நான் தான் சொல்றேன்ல, ஏன்னா நான் உன்னை பெத்தவன் கிடையாது. அதனாலதான் நான் அப்படி வளர்த்தேன். போதுமா? அப்பா, எனக்கு புரியலப்பா. இங்க பாரு, நீ எத்தனை தடவை கேட்டாலும் சரி, நான் உன் அப்பா கிடையாது, நீ என் பிள்ளையும் கிடையாது. இதுதான் உண்மை. நான் உன்னை வளர்த்த பிள்ளைதான். அப்பா, நான் அழுவேன் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா நான் அழுகலாம் மாட்டேன். எனக்கு இந்த ஆன்சர் தெரிஞ்சதுனாலதான் இப்படி ஒரு கொஸ்டினே உங்ககிட்ட நான் பண்ணேன். 100% நீங்க ஏன் அப்பா கிடையாது. அதனாலதான் நான் அம்மா யாருன்னு கேட்டேன். இல்லாத அம்மாவை உங்களால காட்டவும் முடியாது. ஐ நோ. அப்போ நீ என்ன கேள்வி கேட்கணும்னு முடிவு பண்ணிட்ட. அதனாலதான் இப்படி கேள்வி கேட்டிருக்க. அப்பா, நான் உங்களை கேள்வி கேட்கணும்லாம் முடிவு பண்ணலப்பா. இது எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க என்னை வெளியே போடான்னு சொல்லி என்னை வீட்டை விட்டு துரத்தினா கூட நான் போக மாட்டேப்பா. உங்க காலுக்கு அடியில தான் கிடப்பேன். ஏன்னா என்னை பெத்தவங்களை காட்டிலும் ஒரு பர்சன்டேஜ் அதிகமா பாசம் வச்சுதான் என்ன வளர்த்துருக்கீங்க. என்னோட கொஸ்டின் எல்லாம் என்னை ஏன் கெட்டவனா வளர்த்தீங்க, அதுக்கு மட்டும் ரீசன் சொல்லுங்க. என்ன ஃபேமிலி லைஃப்குள்ள போக கூடாதுன்னு சொன்னீங்க. நான் தப்பி தவறி ஒரு பொண்ணை நினைச்சேன். அப்படி நான் மனசார நினைச்ச பொண்ணும் என்னை விட்டு போயிட்டான். சோ இப்படி இருக்கும்போது நீ எதுவுமே நினைக்க கூடாது. நீ பாசன்ற வளையத்துக்குள்ளே போக கூடாது. உனக்கு அன்புனா என்னன்னு தெரியக்கூடாது, பாசம்னா என்னன்னு தெரியக்கூடாது. எல்லாமே உனக்கு வெறுப்பு, எல்லாமே உன்னை ஏமாத்துறது, எல்லாமே உன்னை காயப்படுத்துறதுன்னு சொல்லி அப்படிதான்ப்பா நீ வளர்ப்பீங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, ஒருத்தன் எவ்வளவு பெரிய கெட்டவனா இருந்தாலும் அவனுக்குள்ள ஏதாவது ஒரு இடத்துல ஒரு நல்லவன்ற கேரக்டர் இருக்கும். உண்மைதானே? அது ஏதாவது ஒரு சூழ்நிலையில வெளியே வரும். சோ அப்படிப்பட்ட நல்ல ஒரு கேரக்டர் என்கிட்ட இருந்து வெளியே வந்துருச்சு கூட நீங்க வச்சுக்கோங்க. அதோட விளைவுதான். நான் ஒத்துக்கிறேன்ப்பா. என்ன பெத்தவங்களை பத்தி நான் கண்டிப்பா கேட்க போறது இல்ல. என்ன யாரு பெத்தாங்க, என்ன என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி தேவையில்லாத எந்த கொஸ்டினும் உங்ககிட்ட நான் கேட்க மாட்டேப்பா. ஆனா நீங்க ஏன் என்ன கெட்டவனா வளர்த்தீங்க, அதுக்கான ஆன்சர் மட்டும் இப்ப எனக்கு வேணும். அதை மட்டும் நீங்க சொல்லுங்க. ஏன்னா உன்னை பெத்தவங்க உன்னை நடுரோட்ல விட்டு பிச்சை எடுக்க சொன்னாங்க. பிச்சை எடுத்துட்டு இருந்தவன கூட்டி வந்து நான் காப்பாத்திருக்கேன். என்ன அதனால நீ இப்படிதான் என்ன கேள்வி கேட்ப? புரியலப்பா. தப்பு பண்ணிட்டா. உன்னை நான் பிச்சை எடுக்க தான் விட்டுருக்கணும். ஏன்னா உன்னை பித்தவங்க உன்னை பிச்சை எடுக்க தான் சொன்னாங்க. ஐ மீன் பிச்சை எடுக்க தான் வைக்க சொன்னாங்க. ஆனா பிச்சை எடுத்த உனக்கு கோபுரத்துல கொண்டு வந்து வாழ்க்கையை கொடுத்துருக்கேன் பாத்தியா? ஏன்னா நீ பிச்சை எடுக்க கூடாது, யாரையும் நம்ப கூடாது. ஏன்னா பெத்தவங்களே உனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிங்கறத என்னால சொல்ல முடியல. நான் பெத்தவங்க யாருன்னு கேட்கறல, கண்டிப்பா அவங்க யாருன்னு ஒரு நாள் நான் சொல்றேன். அப்படி நான் சொன்னேன்னா இன்னும் நீ மோசமா கெட்டவனா மாறிடுவேன். அதை நான் சொல்லக்கூடாதுன்னு தான் வெயிட் பண்றேன். ஆனா அதை சொல்றதுக்கு ஒரு நாள் வரும். இதே மாதிரி அதையும் ஒரு நாள் நான் வெளியே கொண்டு வரேன். இதுக்கப்புறமும் இப்படிதான் நான் கேள்வி கேட்பேன். என்ன பெத்தவனா ஏத்துக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு உனக்கு ஏதாவது தோணுச்சுன்னா என்கிட்ட சொல்லிடு. என்ன, நான் வரேன். இல்ல, எனக்கு புரியல. என்ன பெத்தவங்க ஏன் என்ன நடு ரோட்ல விடணும்? அவங்க ஏன் என்னை பிச்சை எடுக்க வைக்கணும்? இவர் ஏன் என்னை தூக்கிட்டு வந்து வளர்க்கணும்? அப்போ நமக்கு ஏதோ ப்ராப்ளம் ஒண்ணு நடந்திருக்கு. அதனால இவரு நம்மளை தூக்கிட்டு வந்து வளர்த்துருக்காரு.
கார்த்தி, எனக்கு என்னமோ நீ அவசரப்பட்டுட்டியோன்னு தோணுதுடா. உண்மையாவே சத்தியனோட ஃபீல் என்னன்னு எனக்கு இப்பதான் புரியுது. எத்தனையோ டைம் அவனுக்கு இன்டர் பண்ணி பேசியிருக்கேன். ஆனால் அவங்களுக்கு நடந்தாதான் அதோட வேல்யூ தெரியும்னு சொல்லுவாங்க. சத்தியன் கூட அடிக்கடி சொல்லியிருக்கான். ஆனால் இன்னைக்கு அதே ஃபீலில் நான் இருக்கேன். ஒரு பொண்ணை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு உனக்கு தெரியல கார்த்தி. அந்த பொண்ணை எப்படி உனக்கு ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. அந்த பொண்ணோட பெயின் என்னன்னு புரிஞ்சுக்காம நீ பாட்டில் போய் ப்ரப்போஸ் பண்ணிட்ட. அந்த பொண்ணு மனசில் என்ன இருக்குன்னே தெரியாமல் இப்படி பண்ணிட்டியடா நீ. இதனால் அந்த பொண்ணுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆயிருக்கும். அந்த பொண்ணு எவ்வளோ ஹர்ட் ஆயிருப்பா. கார்த்தி, நீ உன்னோட இடத்துல இருந்து மட்டும்தான் யோசிச்சே தவிர அந்த பொண்ணு இடத்துல இருந்து ஒரு பர்சன்டேஜ் கூட நீ யோசிக்கல. நீ அப்படி யோசிச்சிருந்தனா நீ அப்படி அப்ரோச் பண்ணியிருக்க மாட்ட. ஆனால் லவ்னு ஒரு விஷயம் வந்துட்டா உடனே சொல்லிடணும். இல்லைன்னா அது கை மாறி போகிறது கூட சான்சஸ் இருக்கு. ஒரு விதத்தில் நான் பண்ணது தப்புன்னு தோணுது, ஒரு விதத்தில் சரின்னு தோணுது. ஆனால் அவன் மனசில் என்ன இருக்குன்னு இப்போ வரைக்குமே தெரியல. டைம் கொடுத்தோம், பட் அவன் ஏன் நம்மளை அவாய்ட் பண்ணணும்? ஒருவேளை அவளுக்கு நம்ம பிடிக்கல, நம்ம மேலே அவளுக்கு வெறுப்பு இருக்குது அப்படின்னா நான் ப்ரப்போஸ் பண்ண அந்த டைம்லேயே அவன் அந்த இடத்துக்கிட்ட ஆன்சர் சொல்லிட்டு போயிருக்கணும்ல. ஆனால் அவன் ஏன் அப்படி சொல்லாமல் பதிலே பேசாமல் அந்த மௌனம் தான் பதிலுன்னு நான் எடுத்துக்கணுமா? ஸோ கடவுளே, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. பேசாமல் சத்யனை மீட் பண்ணி இதை பற்றி பேசினா என்ன? சரி, ஓகே, நாளைக்கு இதை பற்றி அவன்கிட்ட பேசலாம். கார்த்தி, அப்பா வாங்கப்பா. என்னப்பா தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? இவ்வளோ நேரம் வரைக்கும் முடிச்சிருக்க? இல்லைப்பா, தூக்கம் வரல, வேற ஒன்றும் இல்லை. ஏன்பா, உடம்பு ஏதாவது சரியில்லையா? இல்லை ஆஃபீஸ் டென்ஷன் ஏதாவதா? நான் உன்கிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன், ஆஃபீஸில் நீ பண்ணி முடிக்கிற வேலையை அங்கேயே முடிச்சுட்டு வந்துரு, வீட்டுக்கு வந்து டென்ஷனை ஏற்றிக்காதுன்னு உங்ககிட்ட நிறைய டைம் சொல்லிட்டேன்ல. அப்புறம் என்ன? அப்பா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஆஃபீஸ் டென்ஷன் கிடையாது. இது கொஞ்சம் ஹெட் பெயின், வேற ஒன்றும் இல்லைப்பா. உன் அம்மாவும் சொல்லிட்டு தான் இருக்கா, என்னமோ 2-3 நாளாவே ஆள் ஒரு மாதிரி தான் இருக்கேன்னு. என்ன பிரச்சனை? அப்பா கிட்ட சொல்லு, அப்பா உனக்கு சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளமா? இல்லைப்பா, ஒன்றும் இல்லை, அதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் மாமா சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன்ப்பா, நியூ ப்ராஜெக்ட் ஒன்று எடுத்திருக்கோம், அதுக்கான ப்ராஜெக்ட் ஒர்க் போயிட்டுருக்குப்பா. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டா நம்ம அதை டெண்டருக்கு விட்டுடலாம்ப்பா. ஓகே, அமௌண்ட் எவ்வளோன்னு கோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெண்டர் விடு, அவசரப்படாத. ஓகே, நான் மாமா கிட்டே இதை பற்றி கலந்து பேசுகிறேன். அப்புறம் உன் அம்மா இன்னொரு விஷயமும் சொன்னாலே, ஏதோ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னியா? இல்லைப்பா, அது நான் ஏதோ அன்னைக்கு சும்மா சொல்லிட்டேன், அது அம்மா தப்பாக புரிஞ்சுக்கிச்சு போல. இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும்ப்பா. கார்த்தி, உனக்கு வயசு என்ன ஆகுதுன்னு தெரியுமா? சத்யன் ஒருத்தர் இருக்கான்ல, உன் சித்தப்பா பையன், அவனுக்கு என்ன வயசு ஆகுதுன்னு தெரியுமா? டே, அவனுக்கும் உனக்கும் சேம் ஏஜ்டா. என்ன 2 வருஷம் உனக்கு மூத்தவனா இருக்கான், அவ்வளோதான். அவ்வளோ ஏஜ்ல நீ இருக்க. அவனுக்கு ஏற்ற வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டு கடைசியா பொண்டாட்டியும் விட்டுட்டு போய் புள்ளையும் இல்லாம இன்னைக்கு எப்படி இருக்கான் பாத்தியா? அப்பா ப்ளீஸ், தயவு செஞ்சு சத்யன் அப்படி பேசாதீங்க. அவனோட சுச்சுவேஷன் தெரியாம நீங்க பேசுறீங்கப்பா. உங்களுக்கு அந்த ஃபேமிலி பிடிக்காது அப்படின்னா ஒதுங்கி நில்லுங்க. அதை விட்டுட்டு சத்யன் அப்படி பேசாதீங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. அதானே, நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணாம இருந்தா தானே ஆச்சரியப்படணும். சரி, அதை விடு. நீ பாரு, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அம்மா சொன்னான். ஸோ நானும் கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கேன். நீ ஓகேன்னு சொன்னா நம்ம மேலே பேசலாம். உன் அத்தை கூட ஈக்கலாக தான் இருக்காங்க, ஸோ அதுக்காக கேட்குறேன். அப்பா ப்ளீஸ், அகெயின் என்ன டென்ஷன் படுத்தாதீங்க. எனக்கு இப்போதைக்கு கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் போட்டுப்பா. இன்ட்ரெஸ்ட் இல்லையா? கார்த்தி, அன்னைக்கு எப்படி நீ இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு ஹாப்பியாக அம்மா கிட்ட சொன்னேன், இப்போயும் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிற. அப்போ பர்சனலாக உன் லைஃப்பில் யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க, அதனால தான் இப்படி நடந்துக்கிறேன். வாட் இஸ் திஸ் பர்சன்? அப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாதுப்பா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் அதை இதே போட்டு யோசிச்சுட்டு இருக்காதீங்க. நீங்கள் போய் பாருங்க, நான் பார்த்துக்குவேன். ஓகே, என் வாயை அடிச்சிடலாம், ஆனால் சீக்கிரமாக உனக்கு மேரேஜ் பண்ணுறது தான் நடக்கும். சீக்கிரமாகவே பார்க்கலாம்ப்பா, போங்க. எந்த ஒரு விஷயமே கையில் கிடைக்கிறதுக்கு முன்னாடி கனவு கண்டதே தப்புன்னு சொல்லுவாங்க. நான் பேச்சுவார்த்தையிலே எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். அது எவ்வளோ பெரிய மிஸ்டேக்குன்னு இப்போ தான் புரியுது. அன்னைக்கு நம்பினேன் நீ ஓகே சொல்லுவேன்னு, ஆனால் இன்னைக்கு ஓகே சொல்லுவேங்கிற நம்பிக்கையையும் தாண்டி நீ என் கூட பேசாமல் இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. ஓகே, என்னைக்கா இருந்தாலும் உனக்கு விருப்பம் இருந்தா என்னை தேடி வருவல்ல, அந்த கான்ஃபிடென்ட். ஆனால் ஒன்று வேணுடா இருக்குடி, ஒன்று தவிர இன்னொன்றுலாம் எனக்கு ஆப்ஷன் தேடிட்டு போக முடியாது. என்னோட மனசில் ஒன்றே ஒன்றுக்கு தான் இடம், அது நீ மட்டும்தான். அது யாருனாலையும் மாற்ற முடியாது.
நீ என்ன வேணான்னு சொன்னாலும் உன்னை நான் விரும்பிட்டே தான் இருப்பேன். ஐ லவ் யூ வெண்பா. ஹார்மோனி, உனக்கு என்னை பற்றி எல்லாமே தெரியும். நான் எப்படி பிறந்தேன், எங்கே இருந்தேன், எப்படி இந்த ஆசிரமத்துக்கு வந்தேன், இது எல்லாமே உனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் என்னை பெற்றவங்க ஏன்னா அனாதை ஆக்குனாங்கன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக அவங்க உயிரோட தான் இருப்பாங்க, இல்லாமலாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எவ்வளோ பெரிய மனசு, என்ன அனாதையாக விட்டுட்டு அவங்க உயிரோட இருக்காங்கல்ல. ஸோ அது ஒன்றும் இல்லை. உனக்கு எல்லா உறவும் இருந்தும் நீ அனாதை ஆசிரமத்தில் இருக்கிற. எனக்கு என்னை பெற்றவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது, ஆனால் இருப்பாங்க. அப்படி வந்து இந்த ஆசிரமத்தில் நான் வாழ்கிறேன். அப்படி இருக்க பட்சத்தில் ஒருத்தரை எப்படி ஈஸியாக நம்புறது சொல்லு? லைஃப் ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு பொண்ணு காயத்தையும் கஷ்டத்தையும் மட்டும் அனுபவித்து மேலே வந்து இப்போது எல்லாம் நல்லா நடக்குதுன்னு ஒருத்தரை நம்புறதுக்கு எப்படி மனசு வரும் சொல்லு? அவன் நல்லவன் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. நல்லா கேர் பண்ணுறான், எல்லாம் பண்ணுறான். ஆனாலும் உள்ளுக்குள்ளே தயக்கம், இது நமக்கு கரெக்டாக இருக்குமா, இதனால் எந்த பிரச்சனையும் வந்துடாதில்ல அப்படின்ற பயம். இடி எல்லாத்தையும் ஈஸியாக நம்பிட முடியாதுடி. ஏன்னா ஒரு வேளை நம்ம நம்பிட்டோன்னு வச்சுக்கோ, ஏன் அதுக்கு பின்னாடி வர வழி இருக்கே, அதை வார்த்தையால் சொல்ல முடியாது. ஒரு பர்சனை அவங்க நமக்கு எல்லாமே மனசார நினச்சி நம்பியிருப்போம். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவங்க நம்மளை காயப்படுத்தியிருப்பாங்க, கஷ்டப்படுத்தியிருப்பாங்க, ஏன் டாக்ஸிக்காக கூட இருந்திருப்பாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம உண்மையாக தெரிஞ்சுக்கிட்டு வெளியே வரும்போது அதோட பெயின் எப்படி இருக்கும் தெரியுமா? அதுக்கெல்லாம் வார்த்தையால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுடி. வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு நம்மளோட பிரச்சனைங்கிறது ஒரு விஷயம், நமக்கு மட்டும்தான் அது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு தெரியும். ஸோ ஒருத்தரை நம்புறதுக்கே பயமாக இருக்கு. இதுதான் என்னோட ப்ராப்ளம். ஐ திங்க் கேள்வி கேட்டல, அவன் மேலே உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா, நீ ஏன் அந்த இடத்துட்ட பதில் சொல்லாமல் வந்த, அவன் 1000 விஷயம் யோசிப்பான்னு எனக்கு காலையில் தான் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுது. நான் ஏன் பதில் சொல்லாமல் வந்தேன்னு. என்கிட்ட யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா அந்த இடத்துல நான் பதில் சொல்லிட்டு வந்துடுவேன். ஒருவேளை அந்த இடத்துல பதில் இல்லைன்னா அது இன்னும் இழுத்துக்கிட்டே போகுதுன்னு அர்த்தம். இப்போ கார்த்தி விஷயத்துல நான் அதை தான் பண்ணியிருக்கேன். நான் கார்த்தியை லவ் பண்ணுற மோனி. என்ன சொல்கிற? எனக்கே நீ காலையில் தான் தெரிஞ்சுது நான் ஏன் டாக்ஸிக்காக இருந்திருக்கேன்னு. ஒரு பையன் அவன் ஃபீலிங்ஸ் அப்ரோச் பண்ணுறான், அதை நான் அக்செப்ட் பண்ணலைனாலும் அவனுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு வந்திருக்கணும். அவனை நான் ஹர்ட் பண்ணிட்டேன். அவன் யாராக வேணாலும் இருந்துட்டு போகட்டும். நம்புறதுக்கு பயமாக தான் இருந்துச்சு, ஆனால் கார்த்தியை நம்புறதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் எனக்கு இன்னொரு விஷயம் பயமாக இருக்குது. அவன் பணக்காரண்டி, அவனோட பணத்துக்கு கால் தூசி கூட நான் வரமாட்டேன். அவன் ஏன் என்னை தேர்ந்தெடுத்தான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை இன்னைக்கு என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நாளைக்கு அவங்க வீட்டில் ஏதாவது சொல்லி என்னை கஷ்டப்படுத்திடுவானோன்னு பயம். அதனால தான் நான் அவனுக்கு பதில் சொல்லாமல் வந்துட்டேன். அவனை விட நான் அதிகமாகவே அவனை லவ் பண்ணுறேன். இதுதான் மோனி. பைத்தியக்காரி, இது எனக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா நீ பதில் சொல்ல முடியாமல் தத்தளிச்சல, அப்போவே எனக்கு புரிஞ்சிருச்சு அவன் மேலே உனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு. இங்கே பாரு, எல்லா பசங்களும் அப்படி கிடையாது. அவன் நினச்சிருந்தா உன்னை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருந்திருப்பான். அப்படி பண்ணாமல் உன் ஃபீலிங்ஸ்க்கு மரியாதை கொடுத்து மதிப்பு கொடுத்தியே. இன்னைக்கு கூட விஷயம் பண்ணான்னு சொன்னியே, இதெல்லாம் எந்த பையனும் பண்ண மாட்டான்டி. ஒரு பையன் ட்ரூவாக லவ் பண்ணால் மட்டும்தான் ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி நடந்துக்க முடியும். ஏன்னா ஸோ அவன் ஃபீலிங்ஸ்க்கு நீ அக்செப்டடாக இருடி. எனக்கு தெரிஞ்சு கார்த்தி அப்படிப்பட்ட பையன் கிடையாது. நீ அவனை அக்செப்ட் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே பாரு, நம்மளை மாதிரி அனாதை பொண்ணுங்களுக்கெல்லாம் புருஷங்கிற ஒருத்தன் மட்டும்தான் லைஃப் லாங் கூட வரவனாக இருப்பான். ஸோ அவனை கரெக்டாக நம்ம சூஸ் பண்ணணும். அந்த விதத்தில் நீ கார்த்தியை கரெக்டாக தான் சூஸ் பண்ணியிருக்க. அவங்க ஃபேமிலியில் என்ன சொல்கிறாங்கிறத தாண்டி அவன் மனசில் என்ன இருக்குங்கிறதா முக்கியம். என்ன இப்போ வரைக்கும் அவன் உன்னை தான் நினச்சிட்டு இருப்பான்.
உன் பதிலுக்காக தான் அவன் காத்துட்ருப்பான். தயவு செஞ்சு வெயிட் பண்ண வைக்காம இப்போ என்கிட்ட சொன்ன மாதிரி அவன்கிட்டே போய் சொல்லிடு. அப்போ கார்த்தி என்ன ஏமாற்ற மாட்டான்ல? ஏன்னா அவன் ரொம்ப சொந்தவனா இருக்கான்ல. உங்கள் ஃபேமிலியில் ஒரு வார்த்தை சொல்லி அவன் என்னை ஹர்ட் பண்ணிட மாட்டான்ல? என்னை காயப்படுத்தாமல் இருந்தா அவனுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். கண்டிப்பாக பண்ண மாட்டேன். இது வரைக்கும் உனக்கு ஏதாவது நான் நெகட்டிவாக சொல்லி உனக்கு நடந்திருக்கா சொல்லு? இல்லைல்ல. ஸோ கண்டிப்பாக நான் பாசிட்டிவாக சொல்கிறேன், இது நடக்கும். ஏன்னா அவன் உன்னை உண்மையாக லவ் பண்ணுவான், உன்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டான். நீ போய் அவனை வெயிட் பண்ண வைக்காம உன்னோட பதில் அவனுக்கு சொல்லு. ஓகே மோனி, நாளைக்கே சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன். லவ் யூ வெண்பா. அப்புறம் என்ன, என் வெண்பா கல்யாணம் ஆக போகுது. உன்னை விட நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா உன் கஷ்டத்தை சின்ன வயசுலேருந்து நான் பார்த்தவன். ஸோ நீ கவலைப்படாத, நீ போய் சொல்கிற, அடுத்த முகத்தில் டும் டும் தான். வாய மூடுறி, அதுக்குள்ளே என்ன அவசரம்? அவனை நான் புரிஞ்சுக்கணும். இன்னும் எனக்கு டைம் வேணும், அதான் ட்ரூ. ஆமாம், ஆளை பாரு. முதல்ல போய் அவங்ககிட்ட சொல்லு. ஓகே. எனக்குள்ளே உன் மூச்சு, எதற்காக என் மூச்சு? அடிமௌனம் வேண்டாம் கண்மணி, ஒரு வார்த்தை பேசிவிடு. நான் எனக்குள் இல்லை, தொலைத்து விட்டேன், நீ என்னை மீட்டு கொடு. ஹாய், என்ன பண்ணுறீங்க? ஸோ பிரேக்கப் பண்ணாலும் சும்மா விடுறாளுங்களா? ஸ்டேட்டஸ் போட்டு சாவடிச்சிட்டு நம்ம ஏதாவது பிளாக் பண்ணி தொலைறாளுங்களா? இப்போ வேற நம்மளும் சோகமா ஸ்டேட்டஸ் போடணுமே, இல்லைன்னா நல்லா இருக்காதே. ஸோ அந்த ஸ்டேட்டஸ் போடுறதுலாம் மறைச்சு வச்சு போடுறதே பெரும்படமா இருக்கு. இப்போ தொங்குடா, நீ எல்லாம் என்னத்துக்கு தான் நீ பிளே பாயா இருக்கேன்னு எனக்கு தெரியல. இப்போ தொங்குங்கிற நானு. இது யாரு? அட இந்த பொண்ணா? மதியம் நமக்கு சோறு ஊட்டி விட்ட ஆளாச்சு. ஐயோ, இவன் எதுக்கு நமக்கு மெசேஜ் பண்ற இந்நேரத்துல? இவன் வேற நாளைக்கு நீ ஃப்ரீனா நம்ம வெளியே போலாமான்னு கேட்டா தானே. என்ன பண்ணலாம்? சரி, கொஞ்ச நேரம் கடலை போடுவோம். காசா பணம் கடலை தானே, நம்ம தான். ஹாய், சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன், நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன், நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். நாளைக்கு ஃப்ரீனா வெளியே போகலான்னு சொன்னேன். என்ன பிளான்? நாளைக்கு ஃப்ரீனா வெளியே போகலான்னு சொன்னேன். ஐயோ, நாளைக்கு ஃப்ரீதான். ஆனா நாளைக்கு நம்ம நித்யா கூட வெளியே போறோம்ல சொல்லி வச்சிருந்தோம். ஏற்கனவே இவன் நமக்கு சோறு விட்டுட்டனால தான் ரம்யா பிரேக்கப் பண்ணிட்டு போனான். அடுத்து நித்யாக்கு என்ன பதில் சொல்றது? பேசாம கக்கூஸ் கழுவுற வேலை இருக்குன்னு சொல்லிட வேண்டியதா? இல்லைங்க, நாளைக்கு எனக்கு கக்கூஸ் கழுவுற வேலை இருக்குங்களே. இல்லைங்க, நாளைக்கு எனக்கு கக்கூஸ் கழுவுற மெசேஜ் வாஸ் டெலிட்டா. என்ன என்னமோ சொல்லிருந்தீங்க? எனக்கு தப்பா நினைச்சிடாதீங்க, டைப்பிங் மிஸ்டேக் ஆயிருச்சுங்க. என்னடா இவன் டாக்டர் படிச்சுட்டு தற்கொலை மாதிரி மெசேஜ் பண்றான்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் அடிக்கடி அப்படிதாங்க, நமக்கு தங்கிலீஷ் வராது, இங்கிலீஷ் நல்லா வரும், வேற ஒண்ணும் இல்லை. நாளைக்கு ஓகேங்க, போலாங்க. ஓகே, நான் லொகேஷன் ஷேர் பண்றேன். பண்ணுங்க, நல்ல லொகேஷனை ஷேர் பண்ணுங்க, யார்ட்டையும் மாட்டிக்காத மாதிரி. நீங்க ஆட்ட மாட்ட போறீங்க. பெத்தி எடுத்தவதா என்னையும் தத்து கொடுத்து புட்டா. என்ன பண்ணுது இது? ஐயோ, அப்படியா? ஐயே, இது ஏன் போனை பார்த்து பல்ல காமிச்சிட்டு இருக்குது? யார்கிட்ட சேட் பண்ணுது? தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுமே. எங்க போய் பாப்போம். சரி, இந்த ஸ்மெலி போடுவோம். ஓஹோ, கதை அப்படி போகுதா? ஏய், என்னடி? ஆஹா, எப்படி மல்லாக்க படுத்துட்டு வடிவேல் விட்டத பாக்குற மாதிரி நீங்க மல்லாக்க படுத்துட்டு மெசேஜ் பண்றீங்களோ? யார் அவரே? நான் தெரிஞ்சுக்கணும். ஏய், அதெல்லாம் இல்ல, போடி. இல்ல, எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அது யார்? குட்டி வேணா சொன்னா கேளு. அப்ப நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்னு அர்த்தம். அந்த வரேன். குட்டி, நான் அப்புறம் அப்படியே கூப்பிடுறேன். வேணாடி, விட்ரி. ஆஹா, அப்புறம் என்ன திடீர் நாளைக்கானா? இப்பதான் ஸ்மைலி போட்டுட்டு இருந்தா. தோசை கரண்டி காய் வச்சிருக்கேன், இப்ப வந்து இழுத்தா வருவாங்க. அம்மா, வாங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? ஓ, இப்பதான் அம்மா கண்ணு தெரியணும். வீட்டுக்கு வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? கிச்சன்ல தனியா தானே வேலை பார்த்துட்டு இருக்கேன், வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல? அம்மா, என்னமோ புதுசா ஹெல்ப் எல்லாம் பண்ண சொல்றீங்க? அதான் வீட்டுல வேலைக்காரங்க இருக்காங்க, நான் ஏமா ஹெல்ப் பண்ண? நான் வேலை பார்த்தாலும் தற்கொலை மாதிரி இருக்குமா? இப்படியே சொல்லிட்டு தப்பிங்கடா. அண்ணனும் தம்பியும் அவன் என்னன்னா ஹாஸ்பிட்டலே கட்டிட்டு இருக்கிறான், நீ என்னன்னா காலேஜ் கட்டிட்டு இருக்கிறீங்க. என்ன பார்த்தா எப்படா தெரியுது? நீங்க அப்பாவை கட்டிட்டு இருக்குமா? யாருமே வேணான்னு சொன்னா? சேட்டை, ரொம்ப சேட்டடா. வர வாய் ரொம்ப தான் பேசுறேன். சரி விடுங்கம்மா, என்ன ஆகணும் சொல்லுங்க? பாத்திரங்கள் வேணுமா, இல்ல களி வச்சு பாத்திரத்து கமுத்தி வைக்கணுமா? சொல்லுங்கம்மா, என்ன வேலை பாத்திரலாங்க. அந்த வேலையில ஒன்னும் பண்ணி கழட்ட வேணாம், வந்து சாப்பாடு தின்னுட்டு போனீங்கன்னா எனக்கு மறு வேலை இருக்கு. ஓ, அதுங்களா? சரி, வரேங்கம்மா, போங்க. குட்டி விளையாடுறது குட்டி.
சொல்லுடி, யார்கிட்ட பேசிட்டு இருந்த? பல்ல பல்ல காமிச்சு பேசுன. நான் போய் போட்டு விட்டுட்டா தாத்தா கிட்ட. அடுத்த லவ் மேரேஜ் பண்ணி ஓடி போறதுக்கு ஒருத்தி ரெடியா இருக்கானே. ஏய், அப்பலாம் ஒண்ணு கிடையாது. லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத. நான் காலேஜ் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருந்தேன். உருட்டு நீ உருட்டு. இரடி ஓடி ஆப்பிட்ட போட்டுறேன். மா மா யோ அடி வாங்குற குட்டி. அடிச்சிருவியா நீ? எங்க அடி பார்க்கலாம். சொன்னா கேளுடி. ஏய், என்னடி பண்றீங்க ரெண்டு பேரும்? அக்கா, நீ எங்க இருந்தா? அவளுக்கு பால் காய்ச்சிட்டு இருக்கேன். கிச்சன்ல கேக்குது நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறது. குட்டி, என்னது இது பழக்கம்? என்ன வர வர நீ ஓவரா பண்ணிட்டு இருக்க? நீ ஏன்டி என்ன கேள்வி கேட்க? நான் அப்படிதான் பண்ணுவேன். போ, சும்மா போட்டா ஆளி வந்துடா. போய் திமுறா பேசுறதுக்கு நீ வாயிலே தாண்டி போடணும். என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? என்ன உங்க ரெண்டு பேருக்கு பிரச்சனை? சொல்லு. நீயே ஒரு பிரச்சனை தான். போறியா? இப்ப நீ மூடிட்டு சும்மா இல்லன்னு வெச்சுக்கோயேன். நான் அப்புறம் போட்டு விட்டுருவேன். என்ன மிரட்டி எங்க போட்டு கொடுப்பாங்க? நீ குசு குசுன்னு பேசுறீங்க. அம்மா, அது இல்தக்கா செய்யாம. என்னது? ஐயா, இவனை நானே இல்தக்கா செய்யாததா சொல்றா. வேற ஒண்ணும் கிடையாது. நீ போ, போய் பால் காய்ச்சி எடுத்து வந்து இவள தூக்கி கொண்டு போய் பெட்ரூம்ல போட்டு அடைச்சு போடு. இல்லனா நீ தூங்க விட மாட்டேங்க. பாரு என்னென்ன பண்றானே. இவனை நைட் பிளான் வச்சு செய்ய போறா. நீங்க தான ஆசைப்பட்டீங்க மேடம். எப்படா இவள மலேசியால இருந்து கூட்டிட்டு வருவேன்னு அனுபவி. இங்க பாரு குட்டி, நீ அங்க வந்தன்னையே அவ்வளவுதான். உனக்கு இப்ப பால் காய்ச்சி கொண்டு வந்து கொடுப்பேன். குடிச்சிட்டு பேசாம தூங்குற. இவ கூட தூங்கு. எனக்கு நைட் கொஞ்சம் வேலை இருக்கு. நான் அதை முடிச்சிட்டு வரேன். சொன்னா உங்க மனசு தூங்குவாங்களா? அப்பா, நான் இன்னைக்கு ஃபுல்லா இவ கூட தூங்க போறேன். திமிரு பிடிச்சவளே. வாங்கப்பா வாங்க. என்னடா இன்னும் ஆளை காணோம்னு நினைச்சேன். அது எப்படி உங்க சின்ன பிள்ளை திட்டினா மட்டும் உங்க கால் மூக்கு வேர்த்துருமோ? அதெல்லாம் வேர்த்துறேன் எங்க அப்பாவுக்கு. வேர்க்கும். என்ன நினைச்சிட்டு தெரியுங்க எல்லாரும் வீட்டுல? ஏமா ஹிட்லர் மாதிரி சண்டை போடாது என்ன? இப்பதான் உன் மூத்த பிள்ளை சமாளிச்சுட்டு வந்தேன். போய் அவனுக்கு ஆறுதல் சொல்லு. போ, எப்ப பார்த்தாலும் இவங்கிட்டே உரண்டு இருக்கணும். இல்லையா அவனுக்கு தூக்கம் வராது. யார் தப்பு பண்றாங்களோ அவங்களும் திட்ட முடியும். என் புள்ள பாவம், அவன் ஹாஸ்பிட்டல் எவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்கான். ஆமா ஆமா, உங்க பிள்ளை ஹாஸ்பிட்டல்ல நல்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஓடி போன கொண்டாடி கூட்டு வச்சு ஐஸ்கிரீம் மூட்டி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவர் ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட்டுக்கு ஒர்க் பண்ற பேஷண்ட்டுங்க. எனக்கு என்னமோ இவங்க போற பார்க்க பார்த்தா நீங்க தாத்தா பாட்டி ஆயிருவீங்கன்னு நினைக்கிறேன். என்ன சித்தப்பா ஆக்க போறா? ஐயோ ஐயோ, தாயே போமா நீ. அப்ப எனக்கு ஒரு டவுட். என்னடா சந்தேகத்துக்கு பிறந்தவனே? இல்லப்பா, எப்படிப்பா என்னையும் உங்க மூத்த மைனரைய பெத்தீங்க? அடே, ஒரு டாக்டர் எடுத்துட்டு இப்படியே கேள்வி கேப்ப நீ? அப்ப தப்பா புரிஞ்சுக்கிறோம் நீங்க. இல்ல, இப்படிப்பட்ட அம்மா வச்சுட்டு எப்படி எங்களெல்லாம் அதுக்காக சொல்லும்பா. டேய் மகனே, அது ஒரு அழகிய காலம். ஏப்பா அழுகி போட காலமா இல்லையா? அடே இல்லப்பா, சொன்னதே எனக்கு அப்படி புரிஞ்சிருச்சு. என்னப்பா லவ் ஸ்டோரியா? அப்பா லவ் ஸ்டோரி லென்த்தா போகும்பா. நம்ம அடுத்த எபிசோட்ல அதை பாப்போமா? அடங்காதவனே, எப்பதான் அப்படி இருக்க நீ? அதெல்லாம் அப்படிதான்ப்பா. அம்மையா கூட பிரேக்கப் ஆயிடுச்சுப்பா. என்னை கழட்டி விட்டா தெரியுமா? காலேஜ் ஒரு புள்ள வந்து எனக்கு சோறு விட்டு விட்டுச்சு. அதை பார்த்து கழட்டி விட்டு போயிட்டாப்பா. இப்ப நித்யாவை கரெக்ட் பண்ணிட்டு இருக்கப்பா. அடங்காதவனே, இப்படியே எப்படா நீ இருக்க? சாமி உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டே இந்த லட்சணத்துல நீ டாக்டர் ஆகி ஹாஸ்பிட்டல் வேற நீ வழி நடத்த போற. கிழிஞ்சிருண்டா. அப்பா அதெல்லாம் வேற டிபார்ட்மெண்ட், அதை பத்தி இப்ப பேசாதீங்க. எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. நான் அடுத்தாலும் கரெக்ட் பண்ணிட்டு வரப்பா. என்னமோ பண்ணு. நான் உன் கூட தூங்குற சித்தி. இன்னைக்கு நான் தூங்குன மாதிரி தான். ஏன்டி இப்படி பண்ற? அதெல்லாம் அப்படிதான். சரி, யார் கூட சாட் பண்ணிட்டு இருந்த? சொல்ல. நீ சீரியஸா ஃப்ரெண்ட் கூட தான்டி. ஆனா நீ சிரிச்சு சிரிச்சு பேசுறத பார்த்தா ஃப்ரெண்ட் கூட பண்ண மாதிரி எனக்கு தெரியலையே. நீ சொல்லு, நான் அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன். நீ சொல்லலன்னு வச்சுக்கோயேன், நீ யார் கூட சாட் பண்ணியிருந்தாலும் அத நான் அம்மா கிட்ட போட்டு விட்டுருவேன். முட்டி, ஏன் இப்படி இருக்க நீ? நீதான் எனக்கு மகளா? குட்டி சாத்தாண்டி. நான் உனக்கு மகன் சொல்லவே இல்லையே. சொல்லவே மாட்டியா? நாளைக்கு நேர்ல கூட்டி போய் காட்டுறேன். ஓ, ப்ரப்போஸ் பண்ற அளவுக்கு வந்துச்சா? அப்ப அடுத்த முகூர்த்தத்துக்கு கல்யாண வாழ்த்துக்கள் சித்தி. அப்ப சீக்கிரமா தங்கச்சி பக்கம் கொடுத்துறேன். சீட்டை புடிச்சவளே, எனக்கு அம்மா கிட்ட கேட்க முடியாது சித்தி. எங்க அப்பா யாருன்னு எனக்கு தெரியாது. உன்கிட்ட தான் கேட்க முடியாது. ஏன்னா இப்படி ஆளை கண்டுபிடிச்சிட்டால, அதனால. ஹரி, வாய மூடி. ஆளை பாரு, வயசுக்கு ஏத்தப்ப பேசுறதே இல்ல. படி. பாரதி ஹலோ, வெல்கம் டு சத்யன் சினிமா. சார். ஓ சாரி. வெல்கம் டு உதயா ஹாஸ்பிட்டல். சார். ஏமா எல்லாத்துக்கும் சார் சார்னா நான் என்னதாம்மா பண்றது சொல்லுங்க பார்க்கலாம். வெல்கம் டு உதயா ஹாஸ்பிட்டல் தான் கூப்பிட முடியும். நீ சார் சொல்றதுனால என்னால வெல்கம் டு சத்யன் ஹாஸ்பிட்டல்லாம் என்னால சொல்ல முடியாது. புரியுதா? சத்யன் சினிமான்னு வேணா சொல்லுவேன். சத்யன் ஹாஸ்பிட்டல்லாம் சொல்ல மாட்டேன். ஐ மீன் எஸ் ஹாஸ்பிட்டல்லாம் சொல்ல மாட்டேன். ஓகே? அப்படிங்களா உதயா சார்? என்ன புளி பொண்டாட்டி சிரிச்சுக்கிட்டே பேசுற? கடுப்பது போறேன்னு தெரிஞ்சிருச்சோ? சார், உங்க கடுப்புக்கு நான் ஆளாக மாட்டேன். வெல்கம் டு சத்யன் ஹாஸ்பிட்டல்னு சொல்றதா நல்லா இருக்கும். உதயா ஹாஸ்பிட்டல் சொல்றது அவ்வளவுக்கு ரைமிங் வரல சார். அப்படியா? வெல்கம் டு உதயா ஹாஸ்பிட்டல், வெல்கம் டு சத்யன் ஹாஸ்பிட்டல் இல்ல ரைமிங் வரல. பாத்தீங்களா, உங்களுக்கே புரிஞ்சிருச்சு.
பாப்பா புலி இப்ப டவுன்ல நினைச்சிட்டு இருந்த நீ வந்துட்ட. ஏப்பா புலி உன் பொண்டாட்டி வெல்கம் டு சத்யன் ஹாஸ்பிட்டல் சொன்னாதான் நல்லா இருக்குன்னு சொல்லுது. அப்படிதான் கூப்பிடணுமா என்ன? வெல்கம் டு உதயா ஹாஸ்பிட்டல் சொல்றது நல்லா இல்லையாம்ல? உன் வாயாலேயே சத்யாவும் இல்லாம உதயாவும் இல்லாம ஒரு பேர் சூஸ் பண்ணி கூட. ஏண்டா காலங்காத்தாலேயே பஞ்சாயத்து கூட்டிட்டு இருக்க? உனக்கு ஒருத்தர் நிம்மதியா இருக்க கூடாது அப்படித்தானே? சோ சீஃப் டாக்டர் பஞ்சாயத்து இன்னையோட எண்டிங் ஓகேவா? சோ இதோட எண்டிங்ல இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டலுக்கு புதுசா பேர் வைக்கணும். அதான் சத்யனும் இல்லாம உதயாவும் இல்லாம நடுத்தரமா ஒரு பேர் வைக்கணும். அதுக்கு சொல்லுங்க. சோ அதுக்கு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆஹா அப்படியா? சரி, அயோக்கியர்கள் தங்கும் அயோக்கிய ஹாஸ்பிட்டல் வேணா பேர் வச்சுக்கோ. ஆஹா நல்லா இருக்குல்ல? 4 பைத்தியங்களை கூட்டத்தை சுத்த விட்டா கூட செம்மையா பேர் சுட்டம் இல்ல? MBBS ஹாஸ்பிட்டல் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் ஆக மாறிய தருணம் எப்படி? சத்யன் அவர் தான் அப்படி பேசுறாருன்னா நீங்களும் அப்படி பேசாதீங்க சத்யன். ஆடுறா இப்படி பண்ணடி. ஆஹா இந்த கேப்ல 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆஹா சரி சரி. ஏன் ரொமான்ஸ் பண்ணா என்ன தப்பு? ஊரறிய தாலி கட்டாம அட்மின்ல உட்காந்துட்டு இருக்க பொண்ணு நீங்க பொண்டாட்டின்னு சொல்லும் போது ஊரறிய தாலி கட்டி அவர் கூட வாழ்ந்தனா ரொமான்ஸ் பண்றது தப்பு இல்லையே. இப்ப ஏன்டா என் பக்கத்துல வர? இன்னும் கொஞ்சம் கடுப்பேற்ற மாதிரி பேசுடா. ஏன்டா? இல்லடா என் பொண்டாட்டி மைண்ட் லெவல்ல ப்ரிப்பேர் ஆயிட்டா. இது வரைக்கும் ஒண்ணும் நடக்கலடா. நீ ஏதாவது கொளுத்தி போட்டு போனா உன் புண்ணியத்துல ஏதாவது அட்லீஸ்ட் எங்களை சேர்த்து வச்சுட்டாவது போய் தொலைய நாயே. டேய் மரியாதை மரியாதை என்ன உனக்கு? என்னடா மரியாதை? நான் கடுப்பேற்றும் போது தானே உன் பொண்டாட்டி உங்ககிட்ட நல்லா பேசிச்சு. அதே மாதிரி நீ கடுப்பேற்ற அப்படின்னா என் பொண்டாட்டி நல்லா என்கிட்ட பேசி சிரிப்பா. எங்களுக்கு ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். என்ன பேசுதுங்க ரெண்டும்? டேய் நீ என்ன பார்க்க சொல்றதுக்கு பேர் என்ன வேலை தெரியுமா? மாமா வேலைதான். அது எனக்கு நல்லாவே தெரியும். மாமா வேலைன்னு தெரியும். போற போக்குல பார்த்து விட்டு போயேன். சரி ஓகே ஆசைப்படுற உன்னோட கடைசி ஆசையை நான் ஏன் நிறைவேற்றாம இருக்கணும்? நிறைவேற்றிடுறேன். கேவலமா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா ஒண்ணுடா, அங்க போய் நீ பல்ல காமிச்சு வச்சுக்கோ, உன் பொண்ணடி கண்டுபிடிச்சிரும். சோ நார்மல் இல்ல என்ன ஓகேவா? ஓகே ஓகே. ஏமா புலி பொண்டாட்டி அப்ப இவன் புருஷன் நீ ஒத்துக்கிறியா? ஆமா என் புருஷன் தான். இப்ப அதுக்கு என்னங்கறீங்க சார்? என்னன்றீங்க சாரா? சரி மரியாதை கொடுக்குறீங்க. மரியாதை எடுத்துக்க வேணாம். பாருமா புலி பொண்டாட்டி இவன் உன் புருஷனா இருக்கிறதுக்குலாம் லாய்க்கு இல்ல. என்ன அவன் நல்லா இல்ல ஓகேவா? பத்தலடா இன்னும் கொஞ்சம். நீ டிவோர்ஸ் பண்ணிடு. என்ன உனக்கு வெறும் நீ டாக்டர் மட்டும் சொன்னா நல்லா இருக்கும். அவன் இன்னும் கொஞ்ச நாள்ல டாக்டராவும் இருக்க மாட்டான், MD-ஆவும் இருக்க மாட்டான். நீங்க என்ன டைவர்ஸ் வாங்கல? அதனால எனக்கு தெரிஞ்ச வக்கீல் ஒருத்தர் இருக்காரு. வா நான் கூட்டு போய் டைவர்ஸ் வாங்கி தரேன். நீ நல்ல ஹஸ்பண்டா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. இவெல்லாம் உனக்கு செட்டே ஆக மாட்டான். கொஞ்சம் கூட செட் ஆக மாட்டான். உண்மை. உனக்காக காத்திருக்கும் நிமிடங்கள் ஓர் சுகமே. உயிருக்குள் உனை தினமும் சுமந்திருப்பேன் ஒரு தாய் போலே. உன்னிமையோடு நான் இருப்பேன். கண்ணிமைக்காமல் நான் ரசிப்பேன். உன்னோடு கலந்திருப்பேன் என் உயிரே. காற்றாக நான் இருப்பேன். மூச்சோடு கலந்திருப்பேன். உன் கண்ணீரை நான் துடைப்பேன் என் அன்பே. இங்க பாருங்க உதயா சார், நான் மறுபடியும் சொல்றேன், உங்களை மாதிரியா நான் கிடையாது. என்ன ஐ மீன் நாங்க கிடையாது. நீங்க பாரதிய ஊரறிய தாலி கட்டினீங்களா இல்ல வாழ்ந்தீங்களான்னா எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா அந்த பொண்ணை வச்சு நீங்க பொண்டாட்டிங்கிறீங்கல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது தொட்டு தாலி கட்டின என் புருஷன் அவரை நான் டைவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே என் அன்பே. உனக்காக நான் இருப்பேன். உன் நிழலாக நான் வசிப்பேன். எப்போதும் துணை இருப்பேன் என் உயிரே. கரெக்டு தான். அவர் ஒரு தப்பு பண்ணாரு. அதனால அவரை விட்டு நான் பிரிஞ்சு இருக்கணும்னு தான் நினைச்சேனே தவிர ஒரு நாளும் அவருக்கு பொண்டாட்டியா நான் இல்லாமல் இருந்ததில்ல, அவர் எனக்கு புருஷனாவும் இல்லாமல் இருந்தது கிடையாது. ஸோ அவர் என்னோட புருஷன் தான். அதுக்குன்னு என் முன்னாடி என் புருஷனை கேவலப்படுத்துறதெல்லாம் என்னால் ஆஸ் ஏ ஒய்ஃபாக இருந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. ஐ மீன் பொறுத்துட்டு இருக்க முடியாது. அப்படியே ஐஸ் கட்டி எடுத்து மலைமலையா கொட்டின மாதிரி இருக்குமே. நான் ஐஸ் கட்டி உலகத்துக்கே போயிட்டு வந்துட்டா. அப்படிங்களா? சரி தாலி கட்டினான்னு சொல்றேன்லம்மா நீ. அப்படி உன் தாலியை ஒரு நாள் உன் கழுத்துல நான் பார்த்ததே கிடையாது.
ஐ அக்செப்டட். நான் ஊரறிய தாலி கட்டலதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் கூப்பிட்டு பாரதிய தாலியும் ஒளிச்சு வச்சிருக்கா, மறைச்சு வச்சிருக்கா. எடுத்து வெளியே போட்டாங்க அப்புறம் தெரியும். அவ இப்ப காட்டின வச்சுக்கோ, நீ தெரிச்சு ஓடிடுவேன். உண்மையதான் பாரதி ஒளிச்சு வச்சிருக்காங்க தெரியுமா? அது எப்பறம் உனக்கு தெரியும்? அது ஒரு நாள் வந்து என்கிட்ட காமிச்சிச்சு. எது உன்கிட்ட காமிச்சிச்சா? உன்கிட்ட காட்டணும், நீ பாத்தியா? இல்லடி, அது ஒரு சண்டை, அது ஒரு எமோஷனல்ல அந்த பொண்ணு இவனுக்கும் அந்த பொண்ணு கல்யாணம் ஆச்சுன்னு ஒரு நாள் தாலியை காமிச்சிச்சு. அப்படி இல்ல எனக்கு புரியல. அவன் பொண்டாட்டி எதுக்கு உன்கிட்ட வந்து தாலியை கட்டணும்? அடியே, அந்த பொண்ணு எனக்கு தங்கச்சி மாதிரிடி. அது எப்படி உனக்கு தங்கச்சி ஆகும்? நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி சண்டையில போட்டுக்கிறீங்க, அப்புறம் எப்படி அந்த பொண்ணு உனக்கு தங்கச்சி ஆகும்? சரி விடு, அந்த பொண்ணு எனக்கு மச்சனிச்சா கூட இருந்துட்டு போகட்டும். இப்ப அதுல என்ன மேட்ரு, அதை விடு. அதனால அந்த பொண்ணு வந்து ஒரு மாமா கிட்ட உறுதியா வந்து அப்படி. நீ எப்படா அந்த பிள்ளைக்கு மாமா வேண? நானே உன்னை மாமான்னு கூப்பிட்டதுல அந்த பொண்ணோட மாமான்னு கூப்பிட்டுச்சா? சொல்றா சொல்லு. இந்த அம்மா புலி பொண்டாட்டி, நீ மட்டும் ஒரு தைரியமான ஆளா இருந்தா ஒன்னும் புருஷனை ஜெயிக்க வச்சு காட்டு. இல்லையா இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து என்னை துரத்தி காட்டு. ரெண்டுல ஏதாவது ஒண்ணு பண்ணு. புரியுதாமா புலி பொண்டாட்டி? பாருங்க உதய சார், ரெண்டும் ஒண்ணுதான். என் புருஷன் ஜெயிச்சாலும் நீங்க வெளியே போயிருவீங்க, என் புருஷன் உங்களை துரத்தினாலும் நீங்க வெளியே போக தான் போறீங்க. ரைமிங்கும் டைமிங்கும் கரெக்டா தான் இருக்கு. இந்த புருஷா புருஷாங்கிற ஒரு வேர்டை சொல்ற பத்தியா, அந்த வேர்டுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும் பத்தியா? அந்த ப்ரூஃப் இருந்தா கொஞ்சம் காட்டேன். ஏன் கல்யாண போட்டோ வேணுமா? அதெல்லாம் எடுத்துக்க முடியாது. அதெல்லாம் இப்ப ஏஐ எவ்வளவா இருக்கு. யார் போட்டா ஏன் போட்டாவோ புதுசா போட்டா வேணா கூட வச்சு நாங்க ஏஐ வச்சு கல்யாணம் பண்ண மாதிரி கூட நாங்க போட்டோ எடிட் பண்ணலாம். நீ ஏன்டா கல்யாணம் பண்ணிக்கிறோம்? கல்யாணம் பண்ண பொண்டாட்டி கூடயே ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ வக்கு இல்லாம இருக்கும். நீ ஏன் இப்படி பேசுற? ஒரு ஃப்ளோல வந்துருச்சுடா. இருடா பாருங்க புலி பொண்டாட்டி, எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. அதெல்லாம் ஏஐ, ஓகேவா? எனக்கு இப்போ ப்ரூஃப் வேணும். ஐ மீன் உண்மையான ப்ரூஃப் வேணும். புருஷன் புருஷங்கிறல்லம்மா, தாலி எங்க? அது என்ன? இல்ல ஒண்ணு இல்லையே. சம கேள்வி. கேளு 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 கேளு. டேய் கம்மன் இருக்கா. இந்த பாருமா, அவனை உன் புருஷன் நீ சொல்றல, இப்ப பாரு நான் என் பொண்டாட்டி கூப்பிடுறேன். ஏ பாரதி, பாரதி. அடி நீ ஏன் இங்க உட்கார்ந்திருக்க? அதுவும் நான் உட்கார இடத்துல இங்க உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்க? அதை விட்ரி. இங்க பாரு பாரதி, உனக்கு எனக்கு 1000 சண்டை கூட இருக்கலாம். ஏன் குறைஞ்சது 2000 சண்டை கூட இருக்கலாம். ஓகே, நான் உனக்கு ஊரறிய தாலி கட்டாமல இருக்கலாம். உனக்கு எனக்கும் தெரிஞ்சு கூட கல்யாணம் நடந்துருக்கலாம். இப்ப என்னடா சொல்ல வர? இங்க பாரு, லைசென்ஸ் வச்சிருக்கல. எது லைசென்ஸா? நான் என்னடா லைசென்ஸ் வச்சிருக்கேன் பைத்தியம். நான் வண்டில ஓட்டல, டிரைவிங் லைசென்ஸ்ல என்கிட்ட இல்ல. டேய் நான் தான் புருஷங்கிறதுக்கு அட்டாச்சுக்கு லைசென்ஸ் வச்சிருப்பல, அதை கேக்குறடி. இங்க பாரு, நீ என் புருஷன்லாம் கிடையாது. என்ன நீ தான் சத்யன் சார் எதிர்த்து நிக்க போறல, அதனால நீ என் புருஷன்லாம் கிடையாது. நீ வேணா சொல்லிட்டு தரு என் பொண்டாட்டி என் பொண்டாட்டின்னு. டேய் எனக்கு ஒரு விஷயம் புரியலடா. அது என்னடா, என் பொண்டாட்டி உனக்கே சப்போர்ட் பண்றா, உன் பொண்டாட்டி உனக்கே சப்போர்ட் பண்ணுது. என்னடா இது நியாயம்? என்ன லாஜிக் இது? டேய் புலி கொஞ்சம் யோசிக்கணும்டா. இந்த மாதிரி இவ சப்போர்ட் பண்ணிட்டு நான் உனக்கு சப்போர்ட். ஏமா பாரதி சார்? இல்ல பாரதி, எனக்காக கொஞ்ச நேரம் அவன் பண்றதுக்கெல்லாம் கோஆபரேட் பண்ணுங்களா? உனக்கு என்ன புரிஞ்சது? ஊங்குற வாய் மூடிட்டு இரு. தேங்க்ஸ் பாரதி. நீ என்ன எல்லார் பக்கத்துலயும் போய் பேசிட்டு வர? என்ன பேசுற? அது வந்து பர்சனல். தட் இஸ் மை பர்சனல். பர்சனல்? இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை? இல்ல பொண்டாட்டி, நான் உனக்கு கட்டினேன்னா ஒரு லைசென்ஸ். ஆமா கட்டினேன். அந்த லைசென்ஸ் தூக்கி வெளிய போட்டு பார்க்கலாம். எல்லாரும் பார்த்துட்டு வயிறு சாப்பிட்டோம். அதை ஏன் வெளியே போடணும்? இல்ல பாரதி, புலி பொண்டாட்டி புலிய புருஷன்னு சொல்லுது. ஆனா நான் சொல்றேன் புலிய புருஷன்னு சொல்றதோட சரி அவகிட்ட லைசென்ஸ் இல்லன்னு. எப்படி லைசென்ஸ் புரியுதா? நான் அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, நான் என் புருஷனுக்காக டீ குடிப்பேன். ஏமா நீ டீ குடியில மேல் கூட குடி, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு லைசென்ஸ் வேணும். அவங்க எப்ப சொன்னாங்க? சொன்னாதான் தெரியணுமா? அதுக்கு பேர் அதாண்டி அர்த்தம். என்ன உடனே ரிசப்ஷன்ல உட்கார வச்சிருக்கானோ. டே அசிங்கப்படுத்தாதடா. சோ அதனால இப்ப இந்த பஞ்சாயத்து தீர்த்து வச்சுட்டு போய் பார்க்கலாம். நீ என் பொண்டாட்டி அப்படின்னா, நான் உன் புருஷன் அப்படின்னா, நான் கட்டின லைசென்ஸ் இப்ப வெளியே வரணும். எடுத்து போடு. நீ என் புருஷன் கிடையாது. நீ சத்யன் சாரை தோக்கடிக்க. ஐயோ தேஞ்சு போன ரெக்கார்ட்ட பேசாதடி. தயவு செஞ்சு எடுத்து வெளியே போடுறீ. ஆத்தியமா புலி பொண்டாட்டி. இப்போ நான் தான் பாரதியோட புருஷன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. நான் கட்டின லைசென்ஸ என் பொண்டாட்டி கழுத்துல போட்டிருக்கா. அப்போ ஓ புருஷன் உனக்கு கட்டின லைசென்ஸ நீ வெளியே எடுத்து போட்டு பார்க்கலாம். நான் நம்புறேன். இல்ல அது இவனுக்கு நீ சப்போர்ட் பண்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா உன்கிட்ட லைசென்ஸ் இல்லையே. இல்ல கஷ்டப்பட்ட காலத்துல இவன் உன்னை விட்டுட்டு போன அந்த சிச்சுவேஷன்ல நீ அதை அடகு வச்சுட்டியா? சொல்லுமா, நான் வேணா மீட்டு கொண்டு வந்து தரேன். ஏண்டா தங்கத்துலதான் போட்டியா தாலி? டேய் உன்ன மாதிரி என்ன வக்கத்து போனவன் நினைச்சிட்டு இருக்கியா? பொண்டாட்டி கழுத்துல கிடக்கிற தாலி மஞ்சள் கைத்துல போட்டு வச்சிருக்க. டேய் நான் தங்க செயின்ல போட்டேன்டா. வித்தவுட் போட்டோவோட இருக்குடா. போட்டோவோட ப்ரூஃப் இருக்கு. எங்க 2 பேர் போட்டோவும் அவளுக்கு நான் புதுசா வாங்கி கொடுத்த அந்த லட்சுமி காசுல இருக்கு.
அட்டாச் பண்ணி இருக்கு. நீ வச்சதெல்லாம் கரெக்ட் தான், இவ்வளவு பேசுறதுலாம் ஓகே தான். ஆனா அது கழுத்துல கிடக்கா அடல் கடையில கிடக்கான்னு தெரியணும்ல. டேய் நம்ம புடி பொண்டாட்டி சொல்லுமா பதிலு. எனக்கு கேஸ் இருக்கு, நான் வரேன். அபி என்னடா எதுவுமே பேசாம போயிட்டான் பொண்டாட்டி. டேய் பைத்தியம், ஒழுங்கா ஊசி பேத்த வேண்டியதானடா. ஏன்டா இப்படி பேசுன? அவ என்ன நினைச்சாலும் தெரியல. டேய் புரியுதா? இன்னையோட உனக்கு ஹாஸ்பிட்டலோட கடைசி நாள். அதை உன்கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ண வந்தா என்ன வச்சு உன் கேஸுக்கு வாழட வச்சுட்டல நீ. ஒழுங்கா வக்கீல் ஃபீஸ் எடுறா. ஆமா, அப்படியே வக்கீல் ஆயிட்டாலும். அதான் ஹாஸ்பிட்டல் கேட்டியடா, ஹாஸ்பிட்டலே வச்சுக்கோ. வக்கீல் பீஸா? ஆனா என் பொண்டாட்டி கழுத்துல நான் கட்டின தாலி மட்டும் எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லு. அடே உன் பொண்டாட்டி ஜட்மெண்ட்ல பேசினா கூட தாலி எடுத்து வெளியே போட மாட்டா போல. அவகிட்ட எப்படி நான் தாலி எடுத்து வெளியே போட வைக்க சொல்றது? உள்ள புந்து காமெடி பண்ணிவிட்டு போடா, நான் போய் சமாதானப்படுத்துறேன். இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? அது என்னையோட சத்தியனுக்கு ஹாஸ்பிட்டலோட கடைசி நாள். அதான் அவன் ஆசையை நிறைவேற்றலான்னு பார்த்தேன். ஆனா அவன் பொண்டாட்டி போயிடுச்சு. டேய், உங்ககிட்ட நான் எவ்வளவு பேசுறேன், உனக்கு எவ்வளவு கேரமா பேசுறேன், நீ திருந்தவே மாட்டல. அப்படியே தான் இருப்ப. திருந்தெல்லாம் சான்ஸ் இல்லம்மா. அப்படியே என்கிட்ட லைசன்ஸ் கேட்டேன். இங்க பாரு, நீ மட்டும் சத்யன் சார் கிட்ட இருந்து ஹாஸ்பிட்டல்ல வாங்கின இதை கலட்டி உன் கையிலே நான் கொடுத்துருவேன். கூட ஒன்னும் ப்ராப்ளம்லாம் இல்ல. தாலி வச்சுதான் குடும்பம் நடத்தணும்லாம் கிடையாது. என்ன அதையும் மீறிலாம் நான் குடும்பம் நடத்திடுவேன். அது எப்படின்னு உனக்கே தெரியும். சீ, வாய மூடு. இப்படி பேச உனக்கு வெக்கமா இல்ல? நான் ஏண்டி வைக்கப்படணும்? ஏன் பொண்டாட்டிட்டு பேசுறதுக்கு நான் எதுக்கு வைக்கப்படணும்? திருந்தவே திருந்தாத, மூஞ்ச பாரு. ஏன்னா தாலிக்கு நமக்கு செட்டே ஆகாது. இந்த தாலி உன் கழுத்துல கிடக்கிறதுல இருந்து எதுவுமே நடக்க மாட்டேங்குது. உன்னை பாக்குறதோட சரி, வேற எதுவும் நடக்க மாட்டேங்குது. தப்பு தப்பா பேசுன மூஞ்சில குத்திடுவேன். பைத்தியமா நீ? தள்ளங்கிட்ட நான் வேலையை பார்க்கணும். எந்திரி முதல்ல. பைத்தியமாடா நீ? அப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க. உன்கிட்ட பேசிட்டு இருந்து என்னை பைத்தியமாக்குவேன். எந்திரி, நான் ஒர்க் பண்ணணும். எந்திரி. சரி நான் உனக்கு கிளம்புறேன். திரும்ப உன் பேச்செல்லாம் கேட்டுட்டு இருந்தேன்னா பிரெயின் வாஷ் ஆயிடுவேன். நான் போய் என் வேலையை சிறப்பாக செஞ்சுட்டு வரேன். வரட்டா? ஐயோ, என்ன ஒரு மாதிரி பேசிட்டு போறான். ஒருவேளை ஏதாவது பிரச்சனை பண்ண போறானா? ஒண்ணுமே புரியல. கடவுளே, நீ தான் சத்யன் சார் காப்பாற்றணும். சரி, ஒர்க் பண்ணலாம்.